மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் விமல். என்னோட சொந்த ஊர் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். என்னோட பொண்ணு பேர் ஏ அமல இன்ஃபன்ஷியா. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் தேவகோட்டில் ஒரு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்க வச்சுட்டு இருந்தேன். இப்போ தற்சமயம் டிவிசி கேஸ் ஓடிட்டு இருக்கிறதுனால எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கருத்து வேறுபாடுனால அவர் டைவர்ஸ் கேஸ் போட்டார். வேணும்னு எங்களை வீட்டை விட்டு விரட்ட திட்டமிட்டு கடந்த 2022 போட்டார். நான் டிவிசி வழக்கு பதிவு செஞ்சேன். 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய டிவிசி கேஸை ஜட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக 3 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த குடும்ப சூழ்நிலையில் என்னுடைய குழந்தைகளை என் கணவர் வீட்டை விட்டு விரட்டி விட்டதும் இல்லாமல் மாற்ற கூட உடை இல்லாமல் அனுப்பி விட்டாங்க. அந்த கொடுமையான சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைகளை படிப்பை பாதிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பக்கத்தில் உள்ள தேவகோட்டில் படிக்க வச்சுட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஒரு பெத்த தகப்பன் பிள்ளைகளை கூட இருந்து வளர்க்க முடியாட்டினாலும், படிக்க வைக்க முடியாட்டினாலும் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இப்போ என் கணவர் பேர் அமிர்தராஜா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கார். 30 வருஷமாக வெளிநாட்டில் இருக்க அவர் கடந்த 7 வருஷமாக எங்கள்கிட்ட எதுவும் பேச மாட்டார். எங்கள்கிட்ட எந்த வரவு செலவும் எதுவுமே கொடுக்க மாட்டார். பணம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார். எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. என் குழந்தைகள்ட்டையும் பேசி எத்தனையோ காலமாச்சு, 7 வருஷம் ஆச்சு. நீங்கள் முதல்வர் ஐயா சொல்கிறீங்க, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் பெத்த அப்பாக்களே பிள்ளைகளை பார்க்க முடியாத, பார்க்க இயலாத, பார்க்காத ஒரு கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டில். அப்படின்றப்ப நீங்கள் நல்ல தந்தையாக இருக்கிறதை விட இந்த பெத்த அப்பாவுக்கு அந்தந்த பிள்ளைகளுக்கு உண்மையாகவே அப்பாவாக இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாருங்கள், 7ஆம் வகுப்பில் என்னோடய பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குச்சு. 8ஆவது வகுப்பில் செகண்ட் ரேங்க் வாங்குச்சு. இப்போ இந்த 9ஆம் வகுப்பில் அந்த பள்ளியில் பக்கத்து அருகாமை பள்ளியில் சேர்த்து விட்டேன். பல பிரச்சனைகளால் டிஸ்கண்டினியூன்னு வாங்கிட்டு வந்திருக்கு, டிசி கொடுத்துருக்காங்க. இடைநிறுத்தம் பள்ளியிலே செய்கிறிய பிள்ளைகளை நீங்கள் தான் படிக்க விடாமல் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பள்ளி கல்துறை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சில சலுகை அளித்து, குடும்ப சூழ்நிலையால் இந்த மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு கருணை காட்டி, ஒரு வருஷ பாதிப்பு அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த ஒரு இயலாமையை ஒரு வருஷத்தை வீணாக்காமல் அதுக்கு மாற்று வழியை பண்ணால் ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்துறை அமைச்சர் ஐயா அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் கருணை கூர்ந்து என் பிள்ளை மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிள்ளைகள் எத்தனையோ பேர் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகளை பார்க்குறோம், பள்ளி குழந்தைகளை கோர்ட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. அது என்ன பாவம் மன்னிச்சுக்க, பெற்றோர்கள் பண்ணுற பல கொடுமைகளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. என் பிள்ளை இன்றைக்கி பாருங்கள், இப்படி நல்ல ஒரு தரமான ஒரு முதல் மதிப்பெண் இருக்கும். ப்ரீகேஜிலேருந்தே, இன்றைக்கி நேற்று இல்லை, ப்ரீகேஜிலேருந்தே ஃபஸ்ட் மார்க் தான் அது வாங்கும், ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கும். ஐஏஎஸ் ஆகன்ற ஆசையோடு படிச்சு இன்றைக்கி நிலமை இப்படி ஒரு வருஷம் படிப்பை இழந்து நிற்கிது. ஒரு வருஷம் படிப்பை இன்றைக்கி இழந்து நிற்கிது. கேட்டால் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றிய. கோர்ட்டில் போட்ட ஆர்டரே மீறி வெளிநாட்டில் போய் தப்பிச்சு உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு கோர்ட்டில் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை மீறி வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்க பல சூழ்நிலைலாம் இருக்கிறப்ப, இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் நினச்சா, நீங்கள் மனசு வச்சா, இந்த குழந்தைகள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் மறுபரிசீலனை செஞ்சு, இப்போ என் குழந்தையையும் என் போன்ற இந்த மாதிரி ஒரு குழந்தைகளையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளையோட வாழ்க்கையை, அவருடைய அந்த ஒரு வருஷ கால இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு மீண்டுமாக உடனடியாக 9th எழுதி 10th போகிற மாதிரி ஒரு வருஷ படிப்பை அவங்களுக்கு வீணாகாத மாதிரி தயவு கருணை கூர்ந்து அந்த பிள்ளைகளை வாழ வைக்குமாறு அன்போடும் பணியோடும் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் பள்ளிக்கல்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உங்களுடைய பணிந்து நான் கேட்டுக்கிறேன்.